காசு கொடுத்து வாங்குறேன். ஃபைனான்ஷியல் பிஹேவியர். தீர்க்கதரிசி ஒரு புறம், பொருளாதாரத்துக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கணும். கொடுக்கறதுல கரம் ஓங்கி இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டும் இல்லை, மனம் பெருசாக இருக்கணும், பெருந்தன்மை. பணத்தை கொடுத்து பார்த்ததும் லோத்து போயிடுறாரு. அபிஷேகம் கிடையாது, கிருபை கிடையாது, வார்த்தை கிடையாது, ஒரு திசைக்கு ஒன்றும் கிடையாது, தேவ சாயல் ஒன்றும் கிடையாது. இருந்த ஒரே தகுதி என்னவென்றால் இந்த ஆபிரகாமுடைய நிழல் கீழ் வந்த ஒரு சொந்தக்காரன். சபையில் சில பேருக்கு இது அபிஷேகம் இருக்காது, கிருபை இருக்காது, வார்த்தை இருக்காது, வல்லமை இருக்காது, தேவ நடத்துதல் இருக்காது, தேவ சமூகம் இருக்காது. ஆனால் ஆசை இருக்கும், கையில் தெரியாமல் கொஞ்சம் காசு வந்துடும். கர்த்தரனு சோதிக்கிறார். அந்த பணம் வந்தது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நீங்கள் தசமாகம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க மற்ற பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் வந்ததும் முதல்ல திடப்படுத்தி கொள்ள வேண்டும்.